வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போகும்போது எல்லா ஊடகங்களும் பெரும்பாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி இவரை சந்திக்க போகிறார், அமித்ஷாவை சந்திக்க போகிறாரு. ஏன்னா வேலுமணியும் போகிறார், முனுசாமியும் போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையிலே கூட்டல் கழித்தல் கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆகும். அமித்ஷாவை சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோம். நம்ம சொன்னோம் கோரிக்கை மனு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாவே அது கூட்டணி தாங்க, அவர் பார்த்தாருன்னா அது பெரிய செய்தின்னு சொன்னோம். முதலமைச்சரும் சட்டசபையில் யாரை பார்க்க போகிறதா எங்களுக்கு தகவல்லாம் வந்துருக்குன்னெலாம் சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ சொல்கிறாரு, நான் வந்து அதிமுக அலுவலகத்தை தான் பார்வையிட வந்தேங்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அதிமுக அலுவலகத்தை தான் பார்வையிட வந்தேன்னு சொல்கிறதன் வாயிலாக அவர் எப்படி சந்தித்தா தெரிஞ்சு போயிடும். இல்லைன்னா அமித்ஷாவை சந்திக்கல, அது மட்டும் உறுதிதான். ஏன்னா அமித்ஷாவை சந்தித்தாதான் பெரிய நியூஸ். நம்ம காலையிலேயே நம்ம நேரலையில் சொன்னோம், அண்ணாமலை இங்கே இருக்கார், தமிழ்நாட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது டெல்லியில் போய் கூட்டணிலாம் பேச முடிவு பண்ண முடியாதுங்க. ஏன்னா அண்ணாமலை இல்லாமல் கூட்டணி பேச மாட்டாங்க. ஏன்னா அடுத்த வாரம் வந்து அண்ணாமலை தான் தலைவர்னு அறிவிக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த டெல்லி பயணம் ஒரு பரபரப்பாக கூட்டியிருக்குது. இப்போ அவர் வந்து இல்லைன்னு மறுத்துட்டார், அதனால் யாரையும் சந்திக்கலை அப்படின்னோடனே இப்போ அது அடங்கிருச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த திமுக மெட்டீரியல் ஆகுது. எப்படி சட்டசபையில் முதலமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் யாரை பார்க்குறீங்கிற என்ன பண்ணுறீங்கிறது எங்களுக்கு தெரியுங்கிறார். ஏன்னா அவருக்கும் உளவுத்துறை எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி யாரையும் பார்க்கலன்னு ரிப்போர்ட் வந்தால் கூட ஸ்டாலின் அப்படி தான் சொல்லுவார். ஏன் இவ்வளவு தூரம் சட்டசபையில் வந்து நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க எங்களுக்கு தெரியும், அவங்கள பார்க்கும்போது மும்மொழி கொள்கை, மறுசீரமைப்பு, தமிழகத்தினுடைய உரிமை, இதை பற்றிலாம் பேசுங்கன்னு சொல்கிறார். வெளிப்படையாக இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் அமித்ஷாவை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலை அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும் யாரையும் பார்க்கல. ஆனால் எப்படி மெட்டீரியல் ஆக்கணும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பார்த்தீங்களா, எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்லாம் பார்க்குறாரு, ஒரு பேரம் நடக்க போகுது. இப்போ பெரும்பாலான ஊடகங்களில் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அதான் அவர் எப்படி வரும், எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனார், டெல்லி போய் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களை பார்த்தாரு. ஏன்னா இப்போ வந்து செந்தில் பாலாஜி நைட்டு போயிட்டு காலைல வராருல, அப்போ நம்ம சொன்னோம் என்னங்க காலைல போயிட்டு நைட்டு வராரு, என்னங்க விஷயம். இப்போ நமக்கு என்ன இன்னொன்று சந்தேகம்னா எடப்பாடி பழனிசாமி எத்தனை நாள் தங்கியிருக்கார். ஏன்னா காலையில் எடப்பாடி பழனிசாமி அங்கே போகிறாரு, இப்போ மத்தியானம் தான் முனுசாமி அவர்களும் நம்ம வேலுமணி அவர்களும் டெல்லி போகிறாங்க. எப்பயுமே இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னா யார் போவான்னா வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி, முனுசாமி இவங்கெல்லாம் போவாங்க. இப்போ தங்கமணி மிஸ் ஆகுது ஒன்று. இன்னொன்று என்னென்னா வேலுமணி, முனுசாமியெல்லாம் இப்போ போகிறாங்க, இவங்கெல்லாம் எப்போ வருவாங்க திரும்பி, இன்றைக்கி நைட் தங்குறாங்களா சார்? தங்குறாங்கன்னா சந்திப்பு இல்லாமல் இருக்குமானா கண்டிப்பாக சந்திப்பு இருக்குங்க, அதில் மாற்று கருத்தில். அமித்ஷாவை சந்திக்காமல் இருக்கலாம். மற்றபடி பிஜேபியிலேருந்து அங்கே நிறைய மீடியேட்டர் இருக்காங்க. நீ டெல்லி போனீங்கன்னா அது ஒரு பெரிய அந்த நீரவ் ராடியான்னு உங்களுக்கு தெரியும், 2G கேஸில் அவங்க தான் அந்த அம்மா தான் வந்து இடைத்தரகராக செயல்பட்டார். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, லாபி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அமித்ஷாவுக்காக ரொம்ப முயற்சி பண்ண ஒரு ஜிப்பாக்காரர்னு ஒருத்தர் இருக்காங்க. அந்த ஜிப்பாக்காரர் அந்த நீதித்துறை வட்டாரத்தில் ஃபேமஸ். அவர்கிட்ட போனால் பெரிய பெரிய டீலிங்லாம் முடிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க டீலிங் பண்ணுறதுக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி, இன்றைக்கி CV சண்முகம், முனுசாமி அவர்கள், வேலுமணி இவ்வளோ பேர் இருக்கும்போது பிஜேபிலேருந்து வந்து பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க, என்ன பேசுவாங்க, கூட்டணி பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இது ஊர்ஜிதமான விஷயமா அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இது கொஞ்சம் ஸ்டக்அப் தான். ஏன்னா அமித்ஷாவை பார்க்குறது எடப்பாடி பார்த்தாருன்னா கண்டிப்பாக கூட்டணி, நம்ம காலையிலே சொன்னோம், என்ன தான் சொன்னாலும். ஆனால் இப்போ இல்லைங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது வேறு ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. அப்போ இன்னும் சில விஷயங்கள் முடியல, இல்லை எடப்பாடி பழனிசாமி வேறு ஒரு ரூட்டில் இருக்கார், இன்னும் விஜய்க்கு வெயிட் பண்ணுறாரு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை வந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வந்து நைட்டு வந்து அமித்ஷாவை பார்க்க போகிறாருன்னு ஒரு ஊடகம் இல்லை, எல்லா ஊடகமும் செய்து விட்டாங்க. இது ஊடகங்கள் மேலே தப்புன்னா தப்பு இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இங்கேருந்து விமான நிலையத்தில் போகும்போதே நான் அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் சொல்லலை, அர்ஜென்ட்டாக கிளம்பி போகிறாருன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்குவாங்க. அப்போ நியூஸ் செய்தி சேனல் போட தான் செய்வாங்க, நேஷனல் மீடியாவை போடுறாங்க, யார் மேலேயும் தப்பு இல்லை. இப்போ அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார், அதையும் நம்ம சொல்லணும். யாரையும் நான் சந்திக்க வரவில்லை, நான் அலுவலகத்தை தான் பார்வையிட வந்தேன். கரெக்ட். அலுவலகத்தை பார்வையிட்டுட்டு இன்றைக்கே வராரா, இல்லை 2 நாள் தங்கிட்டு வராரா, இன்றைக்கி சாயங்காலம் ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து வேலுமணி தங்கமணி இப்போ போயிருக்காங்க, பார்த்துட்டு உடனே நைட்டாக கிளம்பி வந்தால் இஷ்யூ இல்லை. நைட்டு தங்கினாங்கன்னா கண்டிப்பாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்குறது தப்பெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அரசியல் கட்சி தலைவர் எல்லாத்தையும் டோரை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தால் இன்றைக்கி தேசிய லெவலில் பெரிய நியூஸாக இருக்கப்படும்.
அது இல்லாத போது யூகங்களின் அடிப்படையில் நம்ம பேசினா சரியாக வராதுன்னு நினைக்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒன்று ரொம்ப தீர்மானமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி தனியாக நினைக்கணும், பிஜேபி தனியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க. எடப்பாடி பிஜேபி போனால் அவங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் தான், அதையும் உணர்றாங்க அவங்க. ஏன்னா அதிகாரம் வந்து எடப்பாடி கைக்கு வந்துடும். பாசிச பாஜகன்னு சொல்லி ஓட்ட வாங்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் 2 பேர் சேர்ந்தால் போன தடவை 1.5% தான் ஓட்டு வாங்கி தோக்குறாங்க. அது பிஜேபிக்கு என்ன இருந்தாலும் திமுகவுக்கு த்ரெட்டன் தான். ஆட்சிக்கு எதிரான கோவம்லாம் இருக்குது. பணத்தை எடுக்காமல் பிரச்சனை பண்ணிடுவார். எடப்பாடி உள்ளே போனார்னா உங்களுக்கு சிக்கல். இப்போ திமுக என்ன நினைக்குது? பிஜேபி தனியாக நிற்கணும், பிஜேபி கூட்டணி தனியாக நிற்கணும், எடப்பாடி தனியாக நிற்கணும், விஜய் தனியாக நிற்கணும், சீமான் தனியாக, நம்ம இதே கூட்டணியில் மெயின்டைன் ஆகணும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல்? வேல்முருகனை கூப்பிட்டு ஸ்டாலின் பேசிட்டாரு. அப்போ அந்த வேல்முருகனையும் உள்ளே வைக்கிறதுக்கான விஷயம் ஒன்றும் புரிய மாட்டுது. திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் தேமுதிகட்டையும் பேசுகிறாங்க, வேல்முருகனும் கூட இருக்கணுங்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் சீட் தர முடியுமா? இப்போவே 64 சீட்டு ஃபுல் டப். அதை விட எக்ஸ்ட்ராலே கேட்டுட்டு இருக்காங்க. விடுதலை சீட்டில் 25 கேட்குறாங்க. காங்கிரஸ் போனதில் 25 கொடுத்தாங்க. அதிலே நிற்பாங்களாங்கிற சந்தேகம். காங்கிரஸ் இப்போ அந்தளவுக்கு ஒத்துக்குவாங்களா? கம்யூனிஸ்ட் அதே சீட்டுக்கு ஒத்துக்குவாங்களா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி திமுக கூட்டணி எத்தனை சீட்டில் நிற்க முடியும்? ஒரு தடவை மைனாரிட்டி ஆட்சி கலைஞர் பண்ணார், அந்த மாதிரி நிலைமையா இப்போ நிலைமை பண்ண முடியுமா? ஸ்டாலினால் மைனாரிட்டி ஆட்சி நடத்த முடியுமா? உதயநிதி அவர்கள் தாக்கு பிடிக்க முடியுமா? இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக அறிவித்தது உண்மையிலேயே நல்ல விஷயம். இதை இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் அறிவிச்சிருந்தால் பல யூகங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்காது. மற்றபடி ஒரு விஷயம், அதிமுக பிஜேபி மேலே போய் சந்திச்சாங்கிறது மிக மிக பெரிய நியூஸுங்கிறது. காலிலேருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அமுக்கப்பட்டு, அது இடியில் இருக்கக்கூடிய இடி அவனுடைய அந்த ரைடு சட்டவிரோதம் அப்படின்னு இன்றைக்கி அறிவிக்க சொல்லி கோர்ட்டுக்கு வருது. நீதியரசர்கள் வந்து நாங்கள் விசாரிக்கலாங்கிறாங்க. இது பெரிய நியூஸு. அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு எடப்பாடி டெல்லி போனது பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. ஒன்றுமே இல்லைங்க, அலுவலகத்தை தான் பார்க்க, அலுவலகத்தை பார்த்துட்டு என்றைக்கு வராது தெரியல. மற்றபடி ஒரு பிஜேபி தலைவர்களை பார்க்கலாம். கண்டிப்பாக அது சம்மந்தமான விஷயம் வந்தால் நம்ம சொல்லுவோம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நம்ம யூகங்களுக்காக பேசுகிறத விட நடந்தால் பேசலாம். காலையில் நம்ம நேரலையில் கூட அதான் சொன்னோம். எடப்பாடி பழனிசாமி போயிருக்காருங்க, ஒருவேளை அமித்ஷாவை பார்த்தா அது பெரிய நியூஸு. அது வெவ்வேறு விஷயங்கள் இருக்கும், என்ன நடக்குங்கிறத பேசணும். இப்போ இல்லைன்னு சொல்கிற அந்த விஷயத்துக்கு சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து லைவ்லையும் கொடுக்குறோம், நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.